அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஒருத்தங்க ஒரு எமர்ஜென்சிக்காக பணம் கேட்குறாங்க. அவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க தான். அவங்க நம்மக்கிட்ட பணம் கேட்குறாங்க. நாமும் சரி அவங்களோட பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை கொடுத்து உதவி பண்ணுறோம். இல்லை இந்த போல் பணமே இல்லை அப்படிங்கும்போதும் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற நகையை அடகு வச்சு அந்த பணத்தை நம்ம அவங்களுக்கு தரோம். அல்லது அந்த நகையவே அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் அடகு வச்சு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை வச்சு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குதே, நம்மளை நம்பி வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். இப்படி வாங்கிட்டு போனவங்க திரும்ப அந்த பணத்தையோ நகையோ நம்மக்கிட்ட தராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெகு சிலர் தான் அதை திருப்பி தராங்க. இன்னும் பாதி பேர் பார்த்திங்கன்னா, வாங்கும்போது இருந்த அந்த ஒரு பேச்சு நடவடிக்கை அது எல்லாமே திரும்ப கேட்கும்போது அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ தரேன் அப்போ தரேன் அப்படின்ட்டு சொல்கிறது. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஒருவேளை நிஜமாலுமே அதை திருப்பி தருவதற்கான பணம் அவங்கக்கிட்ட இல்லையா, இல்லை அப்புறமா தந்துக்கலாம், அல்லது இவங்களை ஏமாத்தினா தான் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. எது எப்படியா இருந்தாலும் கஷ்டப்பட்டு அந்த பணத்தையோ நகையோ கொடுத்த அந்த வலியும் வேதனையும் நமக்கு தான் தெரியும். இப்போ இது போல் கொடுத்த பணம் நகை இதெல்லாம் நமக்கே திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஓராண்டுக்கு முன்பே இதே போல் ஒரு பரிகாரத்தை கொத்தமல்லி விதைகள், அதாவது தனியா விதைகள் வச்சு சொல்லியிருந்தேன். அதுவுமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதுவும் நிறைய பேர்த்துக்கு பலன் கிடச்சதாகவும் எங்கூட சொல்லியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 2வது பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இது அதை விட செய்வதற்கு சிம்பிளாக இருக்கும், அதிகப்படியான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த பரிகாரம் செய்யும்போது ரிசல்ட் கிடைக்கும், ஒரு சிலருக்கு அது ரிசல்ட் கொடுக்காது. ஆனால் இது கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அதனால் எது சரிப்பட்டு வருதோ அதை நம்ம அப்படியே செஞ்சு பார்க்கும்போது ஏதாவது ஒரு சாவி நம்மளுடைய பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இப்போ நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களாகட்டும் உங்கள் கணவராகட்டும் யாருக்கிட்ட பணமோ நகையோ கொடுத்து ஏமாந்துருந்தீங்கனாலும் அந்த பணம் திரும்ப கிடைக்கணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். சரி, இது செய்யறதுக்கு என்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. அடுத்தது வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யக்கூடாது. பிறப்பிறப்பு தீட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த சமயத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. அதே சமயத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து தான் செய்யணும். அதாவது நீங்கள் உங்கள் கணவர் குழந்தைங்களோட எந்த வீட்டில் வாழ்கிறீங்களோ அங்கேருந்து தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். காலை மாலை இரவு எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம், அல்லது பௌர்ணமி நாள் அன்னைக்கு செய்யலாம். ஏன்னா இந்த 2 நாளுமே தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த 2 நாளில் நம்ம செய்யும்போது சீக்கிரமாகவே நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துரும். சரி, இதை எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு காலியான ஒரு மண் அகல் எடுத்துக்கோங்க. புதுசாக பழசோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும். அதாவது வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கணும். உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு விரிப்பு விரித்து வச்சு அது மேலே நீங்கள் நல்லா சம்மணம் போட்டு உட்காந்துக்கோங்க. உங்கள் முன்னாடி அந்த அகல் விளக்கை வச்சுக்கோங்க. அடுத்ததாக 5 கற்பூரம் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் கிடையாது, சாதாரணமாக நம்ம தூபம் காட்டுவோம் இல்லையா, அந்த கற்பூரம் நீங்கள் 5ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் அந்த கட்டி கற்பூரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள், அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும். சாதாரணமாக இருந்ததுன்னா அந்த சின்னதுன்னா நீங்கள் 5 எடுத்துக்கலாம். அடுத்தது கிராம்பு நீங்கள் 11 எண்ணிக்கையில் எடுத்துக்கணும். இந்த 11லேயும் எடுத்துக்கலாம், 24ங்கிற எண்ணிக்கையிலையும் எடுத்துக்கலாம். நீங்கள் 11ல் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள், எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு பார்த்துட்டு அடுத்த முறை செய்யும்போது 24 கிராம்பு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த 11 கிராம்பும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நல்ல மொட்டோட முழு கிராம்பாக வந்திருக்கணும். அதாவது அந்த மேலே அந்த மொட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அது இல்லாத கிராம்பை நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் தான் வந்துட்டு விதைகளெல்லாம் இருக்கும். அதனால் அந்த கிராம்பு தான் நமக்கு முக்கியம். 11 எண்ணிக்கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உட்காந்துக்கோங்க. மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இப்போது அந்த அகல் விளக்கில் அந்த 5 கற்பூரத்தையும் வச்சு நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தைங்க நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் 11 கிராம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 கற்பூரமே போதும். அதே சமயத்தில் நீங்கள் 24 கிராம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் 2-3 கற்பூரம் வந்து நீங்கள் சேர்த்து போடுற மாதிரி வரும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கற்பூரம் எரியும் போது உங்களுடைய இடது கையில் இந்த 11 கிராம்பையும் வந்து வச்சுக்கோங்க. யார் வந்து உங்களை ஏமாத்துனாங்க, பணம் கொடுக்கறதுக்கு டிலே பண்ணிகிட்ருக்காங்க, தருவாங்களா தரமாட்டாங்களாங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களோ அவங்களுடைய முகத்தை வந்து நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அவங்களுடைய பேரை வந்து சொல்லுங்கள். இனிஷியல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இனிஷியலோட கூட அவங்க பேரை வந்து சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எங்களுக்கு வந்து இப்போது மோகன் அப்படிங்கிறவங்க பணம் தரணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 லட்சம் தரணும் அப்படிங்கும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மோகன் 2 லட்சம் பணம் தர வேண்டும் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த 11 கிராமையும் ஒன்று ஒன்றா அந்த எரிகின்ற கற்பூரத்தில் வந்து போடுவேன். இதே மாதிரி நீங்களும் யார்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்களோ அவங்களுடைய பேரையும் அந்த அமௌண்ட்டையும் சொல்லி அந்த கிராம் வந்து போடுங்க. இந்த இடத்துல நீங்கள் அவங்க பணம் தரலையே, அவங்க எப்போ தருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நினைப்பையும் மனசில் வச்சுக்கக்கூடாது. அவங்க பேரை சொல்லி பணம் தர வேண்டும் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா போதும். இப்படி ஒவ்வொரு முறையும் சொல்லி நீங்கள் அந்த கிராம்பை போட்டுட்டு இப்போ இந்த கிராம்பு கற்பூரம் 2 எரியும் பாருங்கள். அது எரிகின்ற சமயத்தில் நீங்கள் அந்த இடத்த விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அங்கேயே அப்படியே உட்காந்து அப்படியே அதை பார்த்துக்கிட்டே அவங்க வந்து உங்களை தேடி வந்து பணம் கொடுத்துட்ட மாதிரியும், அந்த பணத்தை வச்சு நீங்கள் அடுத்ததாக என்ன ப்ராசஸ் பண்ணுவீங்க. இப்போ அந்த பணம் வச்சு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வண்டி வாங்கலான்னு இருந்தீங்க, இல்லை குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது டெபாசிட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தீங்க. அப்படிங்கும்போது அந்த பணம் அந்த 2 லட்சம் இப்போ உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிட்டீங்க. கார் வாங்கிறதுக்கு போய் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, அல்லது வண்டி வாங்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு கற்பனை பண்ணணும். இந்த இடத்துல அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை கூட உங்கள் மனசில் வச்சுக்கக்கூடாது. பணம் தர வேண்டும்னு சொல்லிக்கிட்டே அந்த கிராம்பை போடணும். அது எரிகின்ற சமயத்தில் அந்த பணம் நம்ம கையில் கிடச்சிட்ட மாதிரி பாசிட்டிவான இன்டென்ஷனை நம்மளுடைய மனசில் வந்து கொண்டு வந்துக்கணும். முழுக்க அது எரியற வரைக்கும் இதே நினைப்போட மட்டும்தான் நீங்கள் வந்து இருக்கணும். இப்போ இதெல்லாம் எரிஞ்சு முடித்த பிறகு இதை நீங்கள் எங்கேயாவது கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இல்லைன்னா வாஷ்பேசன் சிங்கில் தண்ணி திருவி விட்டு அங்கே கூட நீங்கள் இதை கொட்டிட்டு இந்த அகல் விளக்கை சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் 11 முறை வந்து செய்கிற மாதிரி வரும். இப்போ நீங்கள் அமாவாசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 அமாவாசை செய்கிற மாதிரி வரும். பௌர்ணமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 பௌர்ணமி செய்கிற மாதிரி வரும். இப்படி நீங்கள் செய்யறதுக்குள்ளரையே நிச்சயமாக அவங்க மனசில் உங்களுக்கு தரக்கூடாதுங்கிற ஏதாவது ஒரு தப்பான எண்ணம் வச்சுருந்தாங்கன்னா கூட அந்த எண்ணத்தை எல்லாம் மாற்றி அவங்களே உங்கள் வீடு தேடி வந்து அந்த பணத்தையோ அல்லது உங்கள்கிட்ட வாங்கின அந்த நகையவோ கொடுப்பதற்கு வாய்ப்புகள் வந்து 1000% அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் கரெக்டாக நீங்கள் மட்டும் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக நீங்கள் இழந்த பணமானது உங்கள் கைக்கு திரும்ப கிடைக்கும். இதே போல் நீங்கள் சொத்து யார்கிட்டையாவது ஏமாந்துருந்தீங்க அப்படிங்கும்போதும் இதே மெத்தடையே வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் இழந்த சொத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு உங்களுடைய இழந்த பணத்தை மீட்டுக்கோங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.